சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதுறாங்களோ யார் கேட்கிறாங்களோ அவங்க மீது சஜ்தா செய்வது கட்டாயம். ஓதுறவங்களுமே சஜ்தா செய்யணும், கேட்கிறவங்களும் சஜ்தா செய்யணும். இன்னைக்கு ஓதப்பட்ட திருவசனத்துல அந்த 6ஆம் அத்தியாயத்துல கடைசியில வரும், வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமியூ வான்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடி இருங்கள் அல்லாஹ் சொல்றான். அதனால தான் மைக்ல தொழுகை ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்றோம், வெளியில கேட்கிற மாதிரி. ஏன்னா குர்ஆன் ஓதும் போது செவிதாழ்த்தி கேட்கறது அவசியம், வாய் மூடி இருக்கும். வெளியில இருக்கிறவங்க யார் யார் எப்படி என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால குர்ஆன் ஓதப்படுவதை மைக்கில் வெளியில ஒளிபரப்ப கூடாது, பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கிறது வெளியில மைக்கில் ஒளிபரப்ப கூடாது என்பது ஏனென்றால் அது இந்த வசனத்தின் காரணமாகத்தான். செவிதாழ்த்தி கேட்கணும், வாய் மூடி இருக்கணும் குர்ஆன் ஓதப்பட்டால். அப்போ அந்த சஜ்தாவுடைய ஆயத்தை யார் கேட்கிறாங்க அவங்களும் சஜ்தா செய்யணும், ஓதுறவங்களும் சஜ்தா செய்யணும். அந்த சஜ்தாவுல சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படிங்கிற தஸ்பீஹை ஓதலாம். இது ஓதிக்கொள்வது நல்லது. சஜத வஜிய அல்லதி கலக்கஹு வஸப்பரஹு வஸக்க ஸமஹு வபஸரஹு பிஹௌலிஹி வகுவதிஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் அப்படின்னு ஓதிக்கிறது நல்லதா.